என்ன மாமா மதுரை பூரா நம்ம பேச்சாத்தே இருக்கு. மேலமாசி வீதியில இருந்து ஒரு வயசான அம்மாவும் ஐயாவும் ஏறினாங்கய்யா. ஏறினவங்க அவனையும் ஒருத்தர் இறக்கி விட்டு தம்பினாங்க. நானும் இறக்கி விட்டு வந்துட்டேன். காலையில எழுந்திரிச்சு வண்டியை கூட்டும் போது பார்த்தா உள்ள மணி பரிசு கிடக்கு. அதுல 5-6 பவுன் நகை வேறையா. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா அட்ரஸும் போன் நம்பரும் அதுல இருந்துச்சு. சரி, அந்த போன் நம்பருக்கு போன் பண்ணா போன் ரீச் ஆகல. சரி, அட்ரஸ் தான் இருக்குன்னு நேரம் வீட்டுக்கே போயிட்டியா. போன பிறகு பார்த்தா கதவு பூட்டி கிடக்கு. ஆனா உள்ள அழுகிற சத்தம். அப்படின்னு ஜன்னல் வழி பார்த்தா 2 பேரும் தூக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்கய்யா. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் கதவை உடைச்சு 2 பேரும் கீழே இறக்கி விட்டேன். வந்தனே நகை போச்சே, மக கல்யாணம் போச்சேன்னு ஒரே அழுக. ஏம்மா என் ஆட்டோ வளர்ந்து நகையை விட்டீங்கன்னு கையில கொடுத்த பிறகு 2 பேருக்கு உசுரே வந்துச்சியா. நல்ல காரியம் பண்ண மாமா. 2 உசுறு மட்டும் இல்ல, ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையும் காப்பாத்திருக்க. ஆமா மாப்பிள, நம்ம ஆட்டோவில் நம்மளை நம்பி வர்றாங்க. அவங்க பொருளை பாதுகாத்து கொடுக்கறது நம்ம கடமை தானே. மாமா சும்மாவே மதுரைக்குள்ள சன் மீட்டர் ஆட்டுன்னு ஒரே பேச்சா இருக்கான். இனிமே எல்லாரோட மூச்சா இருக்கு போதும் மாமா. கேட்க மறந்துட்டேன், கையில என்ன பேண்டேஜ்? அதே மாப்பிள, கதவை உடைக்கும் போது கையில கொஞ்சம் அடிபட்டுருச்சு. 24 மணி நேரமும் பாதுகாப்பான பயணத்திற்கு சன் மீட்டர் ஆட்டோ.